ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சம்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற சமையல் வீடியோஸ் உங்களை மொபைலுக்கு உடனே வந்துடும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ மைதா மாவில் 50 கிராம் டால்டா ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிணையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிணைய ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. புரோட்டாவுக்கு மாவு பிணையிற மாதிரி தான் இருக்கணும், டைட்டாக. இப்போ 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா சின்னதாகவே பிடிச்சிக்கலாம், ரொம்ப பெருசாக வேணாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டியில் வர மாவு மைதா மாவு தேய்ச்சிருக்கோம். நல்லா தேய்ச்சிக்கணும், மாவு ஒட்டக்கூடாது. நல்லா பெருசாக அப்புறம் லாங்காக உருட்டிக்கலாம். சாஃப்டாக இருக்கணும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம இவ்வளோ நேரம் உருட்டின மாவெல்லாம் தண்ணி பிசு இல்லாமல் சும்மா அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அடுப்பில் போட்டு எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம சம்சாவில் உள்ள மசாலா வைக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். 2 பீஸாவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சம்சாக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணலாம். நம்ம செய்ய போகிற சிக்கன் சம்சாவுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சம்சாக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சம்சாக்குள்ளே வைக்கிற மசாலாவை செஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பீடாவை எடுத்துக்கலாம். பீடாவை எடுத்து அதுக்குள்ளே ஒரு விரல் விட்டு அதை நல்லா மடித்து அதுக்குள்ளே மசாலா வச்சுக்கலாம். முக்கோணம் மாதிரி சுற்றிக்கிட்டு மசாலா வைக்கணும். மைதா மாவை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தேய்ச்சி நம்ம இப்போ அதை ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா சம்சாலையும் மசாலா வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா சிக்கன் சம்சா ரெடி. சம்சா வேகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அதில் நம்ம மசாலாவோட வச்சுருந்த சம்சாவை எடுத்து போட்டுக்கலாம். அதை திருப்பி விட்டுக்கணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம சம்சா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சம்சா ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.